அண்ணா சீரியல்ல இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம். முத்துப்பாண்டி எஸ்கிக்கு புடவை எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. ஆஹா எனக்கு பிடிச்ச கலரா இருக்கும் மாமாங்கிறாங்க. அப்படியா எனக்கு பிடிச்ச கலரும் இதுதாங்கிறாங்க முத்துப்பாண்டி. அப்படியா அப்ப நம்ம ரெண்டு பேர்த்துக்கும் ஒரே நேரம் தான் பிடிச்சிருக்குங்கிறாங்க எஸ்கி. ஆமாமா இந்த சேலையை கட்டிக்கிட்டு நாளைக்கு கோயிலுக்கு வா அப்படின்னு கூப்பிடுறாங்க முத்துப்பாண்டி. சரி மாமா நான் இந்த புடவையை கட்டிக்கிட்டு வரேன்னு எஸ்கி சந்தோஷமா சொல்றாங்க. அத்தை நீயும் நாளைக்கு காலையில நேரமே கிளம்பிடு கோயிலுக்கு போயிட்டு வந்துருவோங்கிறாங்க எஸ்கி. அடி கோட்டிக்காரி ஏண்டி உன் புருஷன் உன் பிறந்த நாளுக்கு உன்னை கோயிலுக்கு கூட்டிட்டு போறான், நான் எதுக்குறேன் நந்தி மாதிரி நீங்க ரெண்டு பேரும் போயிட்டு வாங்கங்கிறாங்க பாக்கியம். நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா கோயிலுக்கு போயிட்டு வந்தா அதுவே எனக்கு திருப்திங்கிறாங்க. அண்ணன் வேற சாப்பாட்டுக்கு அழைச்சிருக்குல்ல அங்க போகணும் இல்லைங்கிறாங்க எஸ்கி. அதெல்லாம் கோயிலுக்கு போயிட்டு வந்து அப்புறம் பாத்துக்கலாங்கிறாங்க முத்துப்பாண்டி. எஸ்கி எனக்கு ஸ்டேஷன்ல 1008 வேலை இருக்கு, அதையெல்லாம் நான் முடிச்சுட்டு வந்துடுறேன், நீங்க அதுக்குள்ள ரெடியா இருங்கிறாங்க. மாமா நீங்க வர்றதுக்குள்ளேயே எல்லா வேலையும் முடிச்சுட்டு நானும் ரெடியா இருப்பேன் மாமாங்கிறாங்க எஸ்கி. சரி அப்படின்னு சொல்லிட்டு முத்துப்பாண்டி அங்கிருந்து போறாங்க. ஓ வெறும்ப என் தங்கச்சி பிறந்த நாள் கொண்டாடலாம், பிறந்த நாள் இந்த பிறந்த நாளுக்கு இவன் புடவை வேற வாங்கி கொடுத்துருக்கானா, நாளைக்கு இதே புடவையை இவன் மூஞ்சில வீசிட்டு இவன் கட்டின தாலியும் வீசி எரிஞ்சிட்டு நீயும் வேண்டாம் உன் வாழ்க்கையை வேண்டான்னு இந்த வீட்டை விட்டு நிரந்தரமா போறாளா இல்லையான்னு பாரு, அப்படி நான் செய்யறேன் பாருன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க சவுந்தரபாண்டி. சண்முகம் சாப்பிட பிடிக்காம உட்காந்துருக்காங்க. டே ஒரு வாய்னாலும் சாப்பிட்றா அப்படின்னு எப்படியோ வற்புறுத்தி பரணி சாப்பாடு ஊட்டிட்டு இருக்கிறாங்க. சரி குடு நானே சாப்பிட்டுக்கிறேங்கிறாங்க சண்முகம். இல்லடா நான் 2 ரூபா ஊட்டி விடுறேன் நீ சாப்பிடுங்கிறாங்க பரணி. அந்த நேரம் பார்த்து பாக்கியம் ஃபோன் பண்றாங்க. அதை பார்த்ததும் பரணிக்கு அப்படி தூக்கி வரிப்படுதோ, அச்சோ அம்மா இருக்கும் இந்த நேரத்தில் ஃபோன் பண்ணுதுடா அப்படிங்கிறாங்க. சண்முகத்துக்கு சரியான கோவம் வருது. பாத்தியா அந்த ஆள் நாளைக்கு தான் ஏதோ பிரச்சனை ஆரம்பிப்பான்னு நினைச்சேன், இப்பவே ஆரம்பிச்சிட்டான் போல இருக்கு, சரி கூட நான் பேசிக்கிறேங்கிறாங்க. டே இருடா அம்மா என்னதான் சொல்லுதுன்னு பார்க்கலாம், நீ கொஞ்சம் பொறுமையா இரு அப்படின்னு சொல்லிட்டு பரணி ஃபோன் அட்டன் பண்ணி அம்மா என்னம்மா இந்த நேரத்தில் எதுக்கு ஃபோன் பண்ணியிருக்கேன்னு கேட்குறாங்க. நல்ல வேலை பரணி நீ தூங்கிட்டியோன்னு நினைச்சேன், சண்முகம் தூங்கிட்டானான்னு கேட்குறாங்க. இல்லம்மா அவனும் என் பக்கத்துல தான் இருக்கான், நீ சொல்ல வந்த விஷயத்த சொல்லுன்னு கேட்குறாங்க பரணி. நடு ராத்திரியில ஃபோன் பண்ணனா எல்லாத்துக்கும் பதட்டமா இருக்குமல்ல, நீ சொல்ல வந்த விஷயத்த சொல்லுன்னு கேட்குறாங்க. அண்ணே எனக்கு பிறந்த நாள் இல்லையா, 12 மணி ஆயிடுச்சுன்னா அடுத்த நாள் வந்துருச்சாமல்ல, அதுக்கு எனக்கு கிஃப்ட் வேற கொடுத்துருக்காங்கன்னு சொல்றாங்க எஸ்கே. ஓ அப்படியா பாருடா உன் வீட்டுக்காரரு என்னடி அப்படி கிஃப்ட் கொடுத்தாங்கன்னு கேட்குறாங்க பரணி. உலகத்திலேயே இல்லாத கிஃப்ட் அப்படி என்னடி வாங்கி கொடுத்தான்னு கேட்குறாங்க பரணி. ஆமாண்டி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சமான கலர்ல எனக்கு சூப்பரான புடவை வாங்கி கொடுத்துருக்காருங்கிறாங்க எஸ்கே. அடிப்பாவி ஒரு புடவையை வாங்கி கொடுத்ததுக்கா இவ்வளோ சந்தோஷப்படுற, ஏண்டி ஒரு பிளாட்டினமோ ஒரு தங்கமோ இல்லை ஒரு வைரமோ இப்படி ஏதாவது நீ கேட்க வேண்டியதானே, ஏண்டி அட்லீஸ்ட் எனக்கு வாங்கி கொடுத்த கொலுசு மாதிரியாவது ஏதாவது கேட்கலாம்ல. பரணி அவர் சம்பளத்தில் தாண்டி எனக்கு ஒரு செயின் வாங்கி கொடுத்தாரு, ஏண்டி அவர் எனக்கே செய்முறை செஞ்சுட்டு இருந்தா, அவர் வாங்குற சம்பளம் எல்லாம் எனக்கே செலவு பண்ணிட்டு இருந்தா அப்புறம் அவர் பாவண்டி அவர் என்னதி செய்வாருன்னு கேட்குறாங்க எஸ்கே. அடே அப்பா ஏண்டி அவரு உனக்கு புருஷனாகிறதுக்கு முன்னாடி எனக்கு அண்ணன்டி, அவன் எப்படி செய்வான்னு எனக்கு நல்லா தெரியுமுடிங்கிறாங்க பரணி. இந்த பாருடி பரணி அவருக்கு நீ தங்கச்சியா வேணா இருக்கலாம், ஆனா நீ வாக்குப்பட்டு போயிட்டியா, அப்புறம் உன் மதனிக்கிட்ட நீ அவன் அண்ணனை பத்தி பேசும்போது கொஞ்சம் மரியாதையா பேசணும், பார்த்துக்கோ அவ்வளோதான் நான் சொல்லிட்டேங்கிறாங்க. வாக்கியம் பார்த்துக்கிட்டே இருந்து போன பிடிங்கிறாங்க. ஐயே ஏய் உங்க நாத்தனார் சண்டையெல்லாம் புறவு வச்சுக்கோங்கடி. ஏண்டி பரணி காலையில நேரமே எழுந்திரிச்சதும் அவங்க 2 பேர்த்தையும் கோயிலுக்கு போக சொல்லியிருக்கேன்டி, அதுக்கு முன்னாடியே உங்க வீட்டுக்கு வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போற சொல்லியிருக்கேன். ஆசீர்வாதம் தானே காலையில நேரமே வரட்டும் கொடுத்துருவோங்கிறாங்க சண்முகம். ஆமா காலையில எத்தனை மணிக்கு வருவாங்கன்னு கேட்குறாங்க சண்முகம். காலையில விளந்தியே வந்துருவாங்க, வந்ததுக்கு அப்புறமா கோயிலுக்கு போவாங்க. சரி இப்ப ரொம்ப நேரம் ஆயிடுச்சு நாங்க உறங்க போறோங்கிறாங்க பாக்கியம். சண்முகம் பரணி 2 பேரும் எஸ்கே பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்றாங்க. அண்ணே ரொம்ப நன்றினே, சரி குட் நைட் போனை கட் பண்றேன் அப்படின்னு சொல்லி போனை வைக்கிறாங்க. சவுந்தரபாண்டி பார்த்துக்கிட்டே வயிறெல்லாம் எரிஞ்சு போய் நிக்கிறாங்க. ஓஹோ காலையில கோயிலுக்கு போறதுக்கு முன்னாடியே போய் எறும்பைய வீட்டுல போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு போறீங்களோ மட்டனே இந்த சவுந்தரபாண்டி அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. சண்முகம் எஸ்கியோட குரல் கேட்டதுக்கு அப்புறமா சந்தோஷமா சிரிக்கிறாங்க. ஐயா சாமி உன் முகத்துல இந்த சிரிப்பை காங்கறதுக்கு இவ்வளவு நேரம் ஆச்சாங்கிறாங்க பரணி. ஆமால பரணி எஸ்கேக்கு பிறந்த நாள் நினைச்சு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமா ஏலே பரணி இத்தனோண்டு சோறு போட்டுட்டு வந்திருக்கிறியே, எனக்கு எப்படில பத்தும், இன்னும் கொஞ்சம் சோறு போட்டு குழம்பு ஊற்றி பொரியல் எடுத்துட்டு வாங்குறாங்க. நேரம்டா நேரம், இவ்வளோ நேரமா பசியே இல்லைன்னு சொன்னேன், இப்போ எசக்கியோட குரல் கேட்டதுக்கு அப்புறம் உனக்கு பசி ஆயிடுச்சா, குழம்பு எடுத்துக்கிட்டு வா, தயிர் எடுத்துட்டு வா, தண்ணி எடுத்துட்டு வா, பொரியல் எடுத்துட்டு வான்னு என்ன விரட்டுறியடா அப்படிங்கிறாங்க பரணி. ஆமலை பரணி போங்கிறாங்க சண்முகம். பரணி சண்முகத்துக்கு தேவையானதை எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. அப்பாடா கொள்ள பசி அப்படின்னு சொல்லி சண்முகம் நல்லா வயிறார சாப்பிட்றாங்க. முத்துப்பாண்டி தூங்காம கண் வலிச்சிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு எஸ்கே வராங்க. என்னமாமா இன்னுமா தூங்கல, இவ்வளோ நேரமா முடிச்சுட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாண்டி நாளைக்கு நான் கொடுத்த புடவை தானே நீ கட்டிட்டு வர போறேன்னு கேட்குறாங்க முத்துப்பாண்டி. வரவு நாளைக்கு தானே பிறந்த நாள் அன்றைக்கி தானே புது புடவை கட்ட முடியும். சரி அந்த புடவை கட்டிக்கிட்டு நான் வாங்கி கொடுத்தனே செயின் அதையும் நீ போட்டுக்கிட்டு வாங்குறாங்க. சரி மாமா நான் போட்டுக்கிட்டு வரேன் அப்படிங்கிறாங்க எஸ்கே. அப்போ தேங்க்ஸ் மாமாங்கிறாங்க. இது எதுக்குன்னு கேட்குறாங்க முத்துப்பாண்டி. ஆமாம் நீங்கள் எனக்கு பரிசு கொடுத்தீங்கல்ல அதுக்கு தான் இதுங்கிறாங்க. ஓ அப்படியா சரி பேசிக்கிட்டே இருந்தா எப்படி, காலையில் நேரமே கோயிலுக்கு போகணுமில்ல போய் படுத்து தூங்குங்கிறாங்க. சரி மாமா குட் நைட்டுன்னு சொல்லிட்டு எஸ்கே போய் படுத்து தூங்கிடுறாங்க. இந்த பக்கமாக சவுந்தர
சவுந்தரபாண்டி தூக்கம் பிடிக்காம அங்கங்க நடந்துட்டே இருக்காங்க. பொறாமையில கொந்தளிச்சுக்கிட்டு நிக்கிறாரு. ஆடி பையன் என்னடானா எஸ்கேக்கு புடவை வாங்கி கொடுக்குறான். பத்தாததுக்கு பிறந்த நாளுக்கு போன போட்டு வேற கொஞ்சிக்கிட்டு இருக்காளுங்க. இந்த சண்முகம் இது எல்லாத்தையும் கேட்டுட்டு நிம்மதியா உறங்குறானா? எனக்கு இங்க வயிறெல்லாம் எரியுது. அவன் பிறந்த நாள் சந்தோஷத்துல நிம்மதியா தூங்கிட்டு இருக்கானா? என் வயிற்றுல இப்ப எப்படி கொட்டி தீர்க்கறது? சரி, அவனுக்கு ஒரு போனை போட்டு நிம்மதியா தூக்கம் இல்லாம அவனை தவிக்க விடணும்னு நினைச்சுக்கிட்டு சவுந்தரபாண்டி சண்முகத்துக்கு ஃபோன் பண்றாங்க. சண்முகத்தோட ஃபோன் அடிச்சுட்டே இருக்கு. பரணி எழுந்திரிச்சு பார்த்துட்டு, டேய் சண்முகம், உன்னோட ஃபோன் அடிக்குது பாரு. ஊர்ல கரண்ட் இல்ல, தண்ணி இல்லைன்னா உனக்கு தாண்டா ஃபோன் அடிக்கிறாங்க. சே, இது ரொம்ப அநியாயமா இருக்குதுங்கிறாங்க பரணி. ஏய் பரணி, உங்க அப்பா தான் கூப்பிடுறாருங்கிறாங்க. அப்படியா? அப்பா எதுக்கு இன்னொருத்தையும் கூப்பிட்டுருக்காங்க? சரி சரி, ஸ்பீக்கர்ல போடுங்கிறாங்க. ஸ்பீக்கர்ல போடுறாங்க சண்முகம். ஏய், எனக்கு தூக்கம் வரல, அதுதான் உனக்கு ஃபோனை போட்டேன். காலையில ஒரு செய்தி சொன்னனே, அதை நீ மறந்துட்டியா இல்ல ஞாபகத்துல வச்சிருக்கியான்னு கேட்கலான்னு ஃபோன் பண்ணேங்கிறாங்க. நான் போட்ட சபதத்தை நிறைவேற்ற எல்லா ஏற்பாடும் பண்ணி வச்சுட்டேன். யோ, என்ன ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கேன்னு சண்முகம் கேட்குறாங்க. அதெல்லாம் இப்போ சொல்ல முடியாது. எப்படி நாளைக்கு என் பையன் வாங்கி கொடுத்த சேலையை கட்டிக்கிட்டு 2 பேரும் ஜோடியாக கோயிலுக்கு போகிறாங்களோ, எல்லாம் சந்தோஷமா பிறந்த நாள் கொண்டாடலாம்னு நினைக்கிறீங்களோ, அது மட்டும் நடக்காது. வேற ஒன்று நடக்க போகுது. 50 பேர் எல்லாரும் கதறி அழ போறீங்க பாருங்க. நான் போட்டு வச்சிருக்கிற ஸ்கெட்சை பார்த்து எல்லாரும் கதற போறீங்க. அதை பார்க்கறதுக்கு நான் அவளோட காத்திருக்கிறேன். சரி, நன்றி, வணக்கம், வச்சிடுறேன் அப்படின்னு சொல்லி சவுந்தரபாண்டி ஃபோனை கட் பண்றாங்க. இதை கேட்டதும் சண்முகம் கொதிச்சு போய் கொண்டிருக்காங்க. அவன் ஏதாவது செய்யறதுக்கு முன்னாடி நான் அவனை போய் கொன்னு போட்டுட்டு வந்துடுறேங்கிறாங்க. டே சண்முகம், உன்னை வர வைக்கிறதுக்கு தான் அவர் இப்படியெல்லாம் பேசுறாரு. நீ கொஞ்சம் அமைதியா இரு. உங்க அம்மாவுக்கு நீ சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன், நினைச்சு பாரு, நீ இப்படியெல்லாம் போகாதேன்னு சொல்லி பரணி எப்படியோ கட்டுப்படுத்தி சண்முகத்தை தூங்க வைக்கிறாங்க. பரணி மறுபடியும் மனசு கேட்காம, ஒரு வேளை நம்ம தூங்குனதுக்கு அப்புறம் எழுந்திரிச்சு அருவாளோட போயிட்டா என்ன செய்யறது? சரி, எதுக்கும் அம்மாவுக்கு எச்சரிக்கை பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு பாக்கியத்துக்கு ஃபோன் அடிச்சு சொல்றாங்க. அம்மா, அப்பா சும்மாவே இருக்க மாட்டாரா? சண்முகத்தை பேத்தி வேடிக்கை பார்க்குறாருமா அப்படிங்கிறாங்க. அப்படியா, என்னடி செஞ்சாருன்னு கேட்குறாங்க. நடந்த விவரத்தை எல்லாம் பரணி சொல்றாங்க. அப்படியாடி, சரி, ஒரு ஐடியா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஸ்டேஷன்ல பிறந்த நாள் கொண்டாடுறதுக்கான ஏற்பாடு செய்யறாங்க. பாக்கியம், பரணி, சண்முகம் எல்லாருமா சேர்ந்து, சரி அந்த வீட்லயும் வேண்டாம் இந்த வீட்லயும் வேண்டாம், ஸ்டேஷன்ல வச்சு பிறந்த நாள் கொண்டாடிக்கலான்னு எல்லாரும் ஸ்டேஷன்ல அலங்காரம் பண்ணிட்டு இருக்காங்க. பாண்டி வந்து பார்த்துட்டு, என்னது ஸ்டேஷன்ல அலங்காரம் பண்ணிருக்கீங்களே, ஆயுத பூஜையும் முடிஞ்சது, இப்போ எதுக்கு அலங்காரம் பண்ணிருக்கீங்கன்னு கேட்குறாங்க. இன்ஸ்பெக்டர் மனைவிக்கு பிறந்த நாள்னா சும்மாவா? அதான் ஸ்டேஷன்லயே கொண்டாடலான்னு இருக்கோங்கிறாங்க. ஸ்டேஷன்ல எல்லாம் கொண்டாடக்கூடாதுங்கிறாங்க முத்துப்பாண்டி. அன்பும் பாசம் இருந்தா பொண்டாட்டிக்கு எங்க வேணாலும் பிறந்த நாள் கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பரணி வராங்க. சண்முகம் எல்லாருமே வராங்க. சந்தோஷமா பிறந்த நாள் கொண்டாடலான்னு கேக் வெட்டிட்டு இருக்கும்போது சவுந்தரபாண்டி, பாண்டியம்மா, சனியனும் வந்துடுறாங்க. சனியனை பார்த்ததும் முத்துப்பாண்டிக்கு கோவம் வருது. டே, நீ ஒரு அக்யூஸ்ட், நீ எங்க எதிரவே ஸ்டேஷன்ல வந்து நிக்கிறியா? அவனை பிடிச்சி ஜெயில் அடங்கியா அப்படிங்கிறாங்க. சனியனை கை தொடக்கூடாதுங்கிறாங்க. உன்னோட வக்கீல் எழுதி கொடுத்த ஆதாரத்தோடு தான் நான் சனியனை வெளியில கூட்டிட்டு வந்திருக்கேன், நீ படிச்சு பாருன்னு சொல்லி வக்கீல் நோட்டீஸ் எடுத்து கொடுக்குறாங்க சவுந்தரபாண்டி. இந்த ஆள் பொய் சொன்னாலும் சொல்லுவாரு, அது உண்மையா பொய்யான்னு எடுத்து வாங்கி படிச்சு பாருங்கிறாங்க சண்முகம். முத்துப்பாண்டி அதை வாங்கி படிச்சு பார்த்துட்டு பரணி கையில கொடுக்குறாங்க. ஆமா, இந்த ஆள் முறப்படி வெளியில வந்துட்டான்னு சொல்றாங்க. உன் பொண்டாட்டி வெறும்ப என் தங்கச்சிக்கு பிறந்த நாள் கொண்டாட பயந்துக்கிட்டு எல்லாரும் ஸ்டேஷன்ல வச்சு கொண்டாடுறீங்களோங்கிறாங்க. ஆமா, உங்களுக்கு வேணும்னா கேக் வாங்கி சாப்பிட்டு போங்க, ஏன் செலவா ஒழுக்கிட்டு நிக்கிறீங்கன்னு கேட்குறாங்க. பாக்கியம், வெட்டுக்கிளி வந்ததே வந்தாங்க, ஏன் பாவம் பொக்குன்னு பார்த்துட்டு இருக்காங்க, அவங்களுக்கு 2 பீஸ் கேக் எடுத்து கொடுங்கிறாங்க. வெட்டுக்கிளி கொண்டு கொடுக்குறாங்க. சவுந்தரபாண்டி அதை அவங்க முகத்திலேயே வச்சு அப்பிட்டு போறாங்க. சனியா, நம்மளை வெளியே போன்னு கெட் அவுட் சொல்லிட்டாங்க, வாங்கடா போலாம் அப்படின்னு சவுந்தரபாண்டி, பாண்டியம்மா, சனியன் 3 பேர் போறாங்க. பாண்டிக்கும் சண்முகத்துக்கும் எதிராக சவுந்தரபாண்டி என்ன பண்ண போறாருன்னு நாளை எபிசோட்ல பார்க்கலாம்.